வழக்கமான முறையில் நடக்கும் பொங்கல் கொண்டாட்டங்களை பார்ப்பதை விட சற்று புதுமையான முறையில் நடக்கும் பொங்கல் கொண்டாட்டங்களை பார்ப்பதுதான் சுவாரஸ்யமாக இருக்கும். அதே விதத்தில் நீலகிரி மாவட்டம் சேம்புக்கரை கிராமத்தில் உள்ள மலைவாழ் மக்களின் பொங்கல் கொண்டாட்டங்கள் குண்டூர் நகர வாசிகள் முன்பு நடக்க ஏற்பாடு செய்திருந்தது புதிய தலைமுறை. மூவகையான இசைக்கருவிகள் ஒலிக்க, இயற்கையான முறையில் தயார் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை படையலாக வைத்து பாரம்பரிய நடனத்தை ஆடி பொங்கல் பண்டிகையை தங்களுக்கே உரிய பாணியில் கொண்டாடுகின்றனர் குறும்பர் இன மக்கள். இப்படி ஒரு நாள் இரு நாள் அல்ல, 7 நாட்கள் தொடர்ச்சியாக பொங்கல் பண்டிகையை குறும்பர் இன மக்கள் கொண்டாடி மகிழ்கின்றனர். குறும்பர் இன மக்களின் கொண்டாட்டத்தில் நமது செய்தியாளர்கள் மார்ட்டினும் ஐஸ்வர்யாவும் கலந்து கொண்டனர். இந்த மலைவாழ் மக்கள் பொங்கல் கொண்டாடும் விதத்தை பார்ப்பது வித்தியாசமான அனுபவமாக இருந்ததாக குண்டூர் நகர வாழ் மக்கள் கூறுகின்றனர். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப புதுசா இருக்கு. ஏன்னா இப்போ நகரத்து இதுவும் வேற மாதிரி இருக்கனால இவங்க டான்ஸ் இவங்க கல்ச்சர் எல்லாமே டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. எல்லாம் பாக்குறது இவங்க பொங்கல் கொண்டாடுற விதமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நாங்கன்னா காலையில கடைக்கு போவோம், அரிசி பருப்பு நெய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து குக்கர்ல தான் நாங்கெல்லாம் செய்வோம். ஆனா இவங்க பார்த்தா பானையெல்லாம் வச்சு புதுசா ஆடி பாடி ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாங்க. ஆனா எங்களுக்கு நாங்க இது வரைக்கும் இப்படி எல்லாம் கொண்டாடினது இல்ல. இதுதான் முதல் தடவையா பாக்குறதே நாங்கெல்லாம். யூஸ்வலா வந்து நம்ம இந்த காலத்துல வந்து பீஸா பர்கர் சாப்பிடுற காலத்துல இப்ப வந்து இந்த மாதிரி சாமரிசி இந்த மாதிரி தென்னை அரிசி அதெல்லாம் வச்சு அவங்க செய்யும் போது ரொம்ப வித்தியாசமாகவும் சந்தோஷமாகவும் பார்க்கறதுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றத பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிற மாதிரி எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். மலைவாழ் மக்களின் பொங்கல் கொண்டாட்டத்தை நகர்வாழ் மக்களுக்கு அறிமுகப்படுத்தியது மண்மனத்தோடு கொண்டாடப்படும் பொங்கலின் மகத்துவத்தை நகர மக்களுக்கு புரிய வைத்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. அது மட்டுமின்றி மலைவாழ் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட வேண்டும் என்ற விழிப்புணர்வையும் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.